जयत्याश्रित संत्रास द्वांत विद्वं सनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 114, 115 மற்றும் 116 இந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? பாதபம் கஞ்சிதாருஹ்ய தத்பலாசைஹி சுசம்ருதா ஆஸ்தேஸ்ம மாருதிஹி தத்ர சீதேயமிதி தர்க்கயன்னு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அது சுந்தரகாண்டத்தில் இருக்கு. சுந்தரகாண்டம்னு எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் 5, தொடர் வரிசைனாக்கா 113வது ஸ்லோகம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆஞ்சநேயர் அங்க இருக்கக்கூடிய பாதப்பம்னா ஒரு விருட்சா, அந்த மரத்து மேல ஆருஹ்ய ஏறிண்டு தத்பலாசைஹி சுசம்ருதா அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகளால தன்னை மறைத்தவராக இருந்து கொண்டு ஆஸ்தேஸ்ம இருந்தார். அப்படி அங்கிருந்தபடியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீதையாக இருக்குமோ என்கிற விஷயத்தை தர்க்கயன்ன தனக்குள்ளேயே ஒரு விவாதத்தை தர்க்கம் பண்ணிட்டே இருக்கார். அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 114வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வய, பிரதிபதார்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கோ. ஸ்ரீ ராமோதந்தா அத சுந்தரகாண்டா மூலஸ்லோகா, 6வது ஸ்லோகம். ராவணஸ்து ததாபியேத்ய மைதிலிம் மதனார்திதா பாரியா பவ மமேத்யேவம் பகுதா சமயாச்சத. ராவணஸ்து ததாபியேத்ய மைதிலிம் மதனார்திதா பாரியா பவ மமேத்யேவம் பகுதா சமயாச்சத அப்படிங்கிறது மூலஸ்லோகா. பதவிபாகா ராவணः து ததா அப்யேத்ய மைதிலிம் மதனார்த்திதः பார்யா பவ மம இதி ஏவம் பகுதா சமயாச்சத இதி பதச்சேதः. அன்வயः ததா ராவணः து மதனார்த்திதः அப்யேத்ய மைதிலிம் மம பாரியா பவ இது ஏவம் பகுதா சமயாச்சத. இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனாக்கா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்துண்டு சில கிளைகள்ல இருக்கக்கூடிய இலைகளால தன்னுடைய சரீரத்தை மறைத்தவராக இவள் சீதையாக இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தை தனக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ததா அப்பொழுது என்ன நடக்கிறதுனாக்கா, ராவணஹா சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் அவன் எப்படி இருக்கான்? இப்போ மதனார்த்திதா அபியேத்ய. இப்போ மதனஹான யாரு? மன்மதஹா. மன்மதனால அந்த காமம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தால மோகிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணஹா, அவனுக்கு இப்போ எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் கண்கள் காமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தால முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கான். அதனால அவனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற விஷயமானது தெரியவே இல்லை. அப்படி அந்த காமத்தால பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய மதனார்த்திதா அபேத்ய கஹா ராவணஹா மைதிலீம் சீதையிடத்தில் மம பாரியா பவ என்னுடைய மனைவியாக இரு அப்படிங்கிற விஷயத்தை ஏவம் பகுதா சமயாச்சத பல தடவை அதே விஷயத்தை சொல்லிண்டே இருக்கான் சீதையின் இடத்துல. அங்க இருக்கக்கூடிய மைதிலீம் சீதையின் இடத்துல ராவணன் எப்படிப்பட்ட ராவணாக இருந்துட்டு இருக்கான்? மதனார்த்திதா அபேத்ய. அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. அவன் முழுக்க முழுக்க அந்த காமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலே இந்த பேராசை சொல்லுவா இல்லையா, ஆசை வேற, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேராசைன்னு பேர். அப்படி இருக்கக்கூடியவனாக பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் மைதிலீம் சீதையிடத்தில் மம பாரியா பவ இது ஏவம் பகுதா சமயாச்சத. அயாச்சத நான் கேட்டுட்டே இருக்கிறது, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கான். பல தடவை இந்த விஷயத்தை கேட்டுட்டே இருக்கான். மம பாரியா பவ என்னுடைய மனைவியாக இரு அப்படிங்கிற விஷயத்த
பல தடவை கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்பொழுதும் அந்த சமயத்துல அந்த சீதையின் இடத்துல கேட்டு இருக்கான். அதை மேல இருந்து ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருக்கார். அப்படியான ஒரு ஸ்லோகம். ராவணஸ்து ததாபியேத்ய மைதிலிம் மதனார்திதா பாரியா பவ மமேத்யேவம் பகுதா சமயாச்சத அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய அன்வயம் இது. அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன, அதாவது தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்களை பார்க்கலாம். பாருங்க. ததானா அப்பொழுது, எப்பொழுது ஆஞ்சநேயர் அந்த மரத்தின் மேல அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் சீதையிடத்தில் ராவணன், எப்படிப்பட்ட ராவணன், மதனார்திதா பேத்திய இல்லையா, மன்மதனால் பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணஹா மம பாரியா பவ அப்படிங்கிற விஷயத்தை இத்தின என்று தஸ் ஏவம் பகுதா சமயாச்சத, ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, பல தடவை அந்த விஷயத்த சீதையின் இடத்துல கேட்டுட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது அந்த இடத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். வியாக்கரணம் பாருங்க. சந்திஹி ராவணஹா பிளஸ் து விசர்க சகாரஹ மம பிளஸ் இதி குணசந்திஹி மமேதி ததா பிளஸ் அபியேத்ய சவர்ண தீர்க்க சந்திஹி ததாபியேத்ய இதி பிளஸ் ஏவம் என் சந்திஹி இத்யேவம் சமாசஹ மதனேன ஆர்திதா, அதாவது பீடிக்கப்பட்டவன் அர்த்தம். மன்மதனால பீடிக்கப்பட்டவன். கஹா ராவணஹ மதனார்திதா திருதீயா தத்புருஷா கிருதந்தாக அபியேத்ய அபி இதி உபசர்க பூர்வக இனு தாத்தோஹோ யப்ரத்யய அபியேத்ய அப்படிங்கிறதானது கிருதந்தாக அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தாத்துனுடைய விசேஷம். இப்படியாக இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சந்தி சமாசா அண்ட் கிருதந்தாக என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். இதை தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, சுந்தரகாண்டம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் 7, தொடர் வரிசை 115. என்ன ஸ்லோகம் பாருங்க. ஸ்ரீ ராமோதந்தா அத சுந்தரகாண்டா மூல ஸ்லோகா. அகம் त्वदनुगा न स्यात् इत्येषा तं निराकरोत् काममन्युपरीतात्मा रावणोत गृहं ययौ. अहं त्वदनुगा न स्यात् इत्येषा तं निराकरोत् काममन्युपरीतात्मा रावणोत गृहं ययौ அப்படிங்கிறது ஸ்லோகா. இப்படி பதவிபாகம் எப்படி, அகம் त्वदनुगा न स्याम इति एषा तम निराकरोत् काममन्यु उपरीतात्मा रावणः अथ गृहं ययौ इति पदच्छेदः. இப்போ போன ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், ராவணன் என்னுடைய மனைவியாக இரு அப்படிங்கிற விஷயத்தை பல தடவை சீதையினிடத்தில் அங்க சொல்லிண்டே இருந்தான் அப்படிங்கிறதான விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. அதன் பிறகு அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் ராவணன். அதன் பிறகு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அவனுக்கு என்ன பதில் சொல்லி அமைச்சிருக்கா சீதை அப்படின்னாக்கா, அகம் துவதனுகா நஸ்யாம், நான் நீ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன், நீ சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பின்தொடர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அகம் துவதனுகா நஸ்யாத், ஃபாலோன்னு அர்த்தம். நான் உன்ன நீ சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். இத்யேஷா தம் நிராகரோத், இப்படியாக ராவணனை நிராகரித்தார். ராவணன் தொடர்ந்து சீதையின் இடத்தில் என்ன பண்றான், துவம் மம பாரியா பவ அப்படிங்கிற விஷயத்த சொன்னா இல்லையா, அதற்கு பதிலளிக்கும் விதமாக சீதை என்ன சொல்றானாக்கா, நான் உன்னை பின்தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தம் நிராகரோத், ராவணனை நிராகரித்தார். எப்பேற்பட்ட ராவணன் அவன், காமமன்யு பரீதாத்மா, காமமன்யு பரீதாத்மா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது லஸ்ட் சொல்லுவா, கோபம், அதாவது காமத்தினால ஏற்படக்கூடிய கோபம், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய ராவணன். சீதை நிராகரித்தால் இல்லையா, அதனால இப்ப அவனுக்கு ஏற்கனவே மன்மதனால பீடிக்கப்பட்டவனாக இருந்திருக்கான். அதற்கு மேல இன்னும் இவருடைய பதிலானது இன்னும் கோபத்தை தூண்டும்படியாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலையில் கொண்டிருக்கக்கூடிய ராவணன் ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து புறப்பட்டான்.
இல்லையா? கிரகம் யயோ, தன்னுடைய தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். யாரு? ராவணா. அதன பிறகு, எதன் பிறகு? ஏஷா தம் நிராகரோத், எந்த சீதையானவள் ராவணனை நிராகரித்தாலோ அதன் பிறகு ராவணன் என்ன பண்றா? இப்போ அவனுக்கு காமம் சேர்ந்திருக்கு, அதனோட கோபமும் சேர்ந்திருக்கு. அதனால காமமன்யுபரீதாத்மா ராவணா அத பிறகு, எதன் பிறகு? தம் நிராகரோத், அவள் நிராகரித்த பிறகு, சீதை நிராகரித்த பிறகு, உன்னை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அகம் தொதனுகா நஸ்யாம் அப்படின்னு சொன்ன பிறகு, அத கிரகம் யயோ கஹா ராவணா, எப்பேற்பட்ட ராவணா? காமமன்யுபரீதாத்மா, கோபமும் காமமும் நிறைந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உள்ள ராவணன் கிரகம் யயோ, தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அகம் துதனுகானஸ்யாம் இத்யேஷா தம் நிராகரோத் காமமன்யு உபரீதாத்மா ராவணோச்ச கிரகம் யயோ இது ஸ்லோகः. பதவிபாகः பார்த்தோம். என்ன பார்க்கிறோம்? அகம் துதனுகா ந ஸ்யாம் இதி ஏஷா தம் நிராகரோத் காமமன்யுபரீதாத்மா ராவணः அச்ச கிரகம் யயோ இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः அகம் துவதனுகா நஸ்யாம் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொன்னது? இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இது ஏஷா தம் நிராகரோத், ஏஷானா யாரு? சீதா. தம் நிராகரோத், தம்னா யாரு? ராவணம் நிராகரோத். அத அதன் பிறகு காமமன்யுபரீதாத்மா ராவணா, இப்போ காமத்தாலையும் கோபத்தாலையும் பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணா கிரகம் யயோ, கோச்சினே தன்னுடைய ஆத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறதானது அன்பையா. இதையே எப்படி தாத்பரியமா சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க, தாத்பரியம் ராவணா சீதா மம பாரியா பவ இதி ஏவம் பகுதா சமயாச்சத. அதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், ராவணன் சீதையின் இடத்துல மம பாரியா பவ அப்படிங்கிற விஷயத்தை பல தடவை சொன்னான். சீதை என்ன பண்றா? அதை கேட்டுட்டு ரிப்ளை கொடுக்குறா, அகம் தவ அனுகா நஸ்யாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், நீ சொல்ல விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சொல்லி இது ராவணம் நிராகரோத், ராவணனை நிராகரித்தா. அதன் பிறகு என்ன நடக்கிறது? காமமன்யுபரீதாத்மா ராவணா, விசேஷனம் ராவணனுக்கு. எப்பேற்பட்ட ராவணன்? காமமும் குரோதமும் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய ராவணா கிரகம் யயோ, தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். வியாக்கரண சந்திஹி இதி பிளஸ் ஏஷா, என் சந்தி இத்யேஷா, ராவண பிளஸ் அச்ச விசர்க உகார சமாச தவ அனுகா त्वदनुगा षष्ठी तत्पुरुषः कामः च मन्युः च काममन्यु इतरेतर द्वन्द्व समासः काममन्युभ्यां परीतात्मा नाम काममन्युपरीतात्मा तृतीया तत्पुरुषः स्याम् असु धातोः विधिलिङ् उत्तमपुरुषः स्याम् स्यास्व स्याम விதினது கட்டளை. ஸ்யாம் அசுதாத்தோஹோ விதிலிங் ஆர்டர். உத்தம புருஷா ஸ்யாம் ஸ்யாவ ஸ்யாம தி ரூபம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது அடுத்த ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. 116வது ஸ்லோகம். தொடர் வரிசையில 116வது ஸ்லோகம். சுந்தர காண்டம் எடுத்துனாக்கா 8வது ஸ்லோகம். श्रीरामोदन्तः अथ सुन्दरकाण्डः मूलश्लोकः. गदेतु रावणे सीतां प्रलपन्तीं समारुतिः उक्त्वा रामस्य वृत्तान्तं प्रददौ चाङ्गुलीयकम्. गदेतु रावणे सीतां प्रलपन्तीं समारुतिः उक्त्वा रामस्य वृत्तान्तं प्रददौ चाङ्गुलीयकम् इति श्लोकः. पदविभागः गते तु रावणे सीतां प्रलपन्तीं सह मारुतिः उक्त्वा रामस्य वृत्तान्तं प्रददौ च अङ्गुलीयकम् इति पदच्छेदः. अन्वयः रावणे तु गदे, இப்படியாக கோபித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து ராவணன் தன் வீட்டிற்கு புறப்பட்டான்னு பார்த்தோம். அப்படி ராவணே து கதே, அந்த ராவணன் சென்ற பிறகு
சஹா மாருதிஹி கஹா மாருதிஹி அந்த மரத்தின் மேலே தத் பலாசைஹி சுசம்பிரதா மாருதிஹி இருக்கார் இல்லையா, மரத்து மேல இருந்தாலே அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு மேல இருந்து. அப்படிப்பட்ட சஹா மாருதிஹி பிரலபந்தீம் சீதாம் கீழே அந்த ராவணன் சென்ற பிறகு சீதை புலமின் இருக்கா, அழுதுன்னு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால சோகத்தோட அங்கு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீருடன் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சீதாம் சீதையை ராமஸ்ய கண்டு அவரிடத்துல போறார். நேரா போயிட்டு என்ன பண்றார், ராமஸ்ய விற்த்தாந்தம் உக்த்வா, அம்மா கவலைப்படாதீங்கோ, நான் தான் ராமதூதன், உங்களை இங்கிருந்து அழைச்சின்னு போக தான் நான் வந்திருக்கேன். ராமர் வருவார், உங்களை அழைச்சின்னு போறதுக்கு ராமர் வருவார், நீங்க இங்கதான் இருக்கேள் அப்படிங்கிற விஷயத்த நான் ராவணத்துல சொல்லணும். உங்களை நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்கேயிருந்து இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ராமஸ்ய விற்த்தாந்தம், உங்களுக்காக ராமர், நீங்க எப்படி இங்க பிரலபந்தீம் அழுதுன்னு இருக்கேளோ, கஷ்டப்பட்டு இருக்கேளோ, அதே மாதிரி ராவணன் உங்களையே நினைச்சு புலம்பின் இருக்கா, அழுதுன்னு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்காக ராமர் வந்துட்டு இருக்கார், உங்களை அழைச்சின்னு போறதுக்காக வந்துட்டு இருக்கார், கவலைப்படாதீர் அப்படிங்கிற விஷயத்த மொத்தத்தையும் விற்த்தாந்தம் உக்த்வா எல்லா விஷயங்களையும் சீதையினிடத்துல சொல்லி என்ன பண்றார், அங்குலீயகம் பிரததௌ, சீதைக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை ஏற்படணும் இல்லையா, நான் தான் ராமதூதன். ஏன்னா ராவணன் பல விஷயங்களை பண்ணிட்டே இருக்கான், அதனால இதுவும் ராவணனுடைய சூழ்ச்சியா இருக்குமோன்ற ஒரு தயக்கம் சீதையிடத்துல இருந்தது. அந்த விஷயத்தை போக்குவதன் பொருட்டு என்ன பண்றார், அங்குலீயகம் பிரததௌ, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய இந்த அங்குலீயகம் மோதிரத்தை சீதாபிராட்டினிடத்தில் பிரததௌ கொடுத்தார் இல்லையா, விசேஷமா கொடுத்தார், சேவிச்சு கொடுத்தார், அதான் முக்கியம். ராவணேது கதே, ராவணேது கதேனா ராவணன் அந்த இடத்துல போன பிறகு சஹா மாருதிஹி பிரலபந்தீம் சீதாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சீதனிடத்தில் ராமஸ்ய விற்த்தாந்தம் உக்த்வா, ராமர் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கார், கவலைப்படாதேல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அங்குலீயகம் ச பிரததௌ, அந்த கணையாழின்னு சொல்லக்கூடிய மோதிரத்தையும் சீதையினிடத்தில் ஆஞ்சநேயர் கொடுத்தார். தாத்பரியம் பாருங்க, சீதா அகம் தவ அனுகானஸ்யாமிதி ராவணன் நிராகரோத், ராவணனை நான் உன்னை பின்தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி போன ஸ்லோகத்துல நிராகரிச்சுட்டார். அதனால என்ன ஆச்சு, பశ్చాத்து ராவணே கதே சதி, ராவணன் அங்கிருந்து புறப்பட்டுட்டான். சஹா மாருதிஹி அந்த மரத்து மேல இருந்த மாருதி பிரலபந்தீம் சீதாம் கீழே புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சீதையை ராமஸ்ய விற்த்தாந்தம் உக்த்வா அவளை தேத்துறார், சீதைய கஷ்டப்பட்டு தேத்துறார், கவலைப்படாதீங்க அம்மா ராமர் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உக்த்வா அங்குலீயகம் ச பிரததௌ, அதன் அடையாளமாக அந்த மோதிரத்தெல்லாம் சீதையிடத்தில் கொடுத்தார் அப்படிங்கிற பரியந்தம் இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. வியாக்கரணம் சந்திஹி சஹா பிளஸ் மாருதிஹி விசர்க லோபஹா ச பிளஸ் அங்குலீயகம் சவர்ண தீர்க்க சந்திஹி சாங்குலீயகம் கிருதந்தாக பிரலபந்தி பிர உபசர்க பூர்வக லப் பிளஸ் சத்ரு ஸ்ரீலிங்க பிரலபந்தி உக்த்வா வச்சுதாத் துவா பிரத்ய உக்த்வா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். தொடர் வரிசை அப்படின்னாக்கா 114, 115 மற்றும் 116. சுந்தரகாண்டம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா 6, 7, 8 இப்படியான ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைய தினம் பார்த்த ஸ்லோகங்கள் என்னென்ன, ராவணஸ்து ததாபேத்திய மைதிலிம் மதனார்திதா பாரியா பவ மமேத்யேவம் பகுதா சமயாச்சத அகம் தொதனுகானஸ்யாம் இத்யேஷா தம் நிராகரோத் காமமன்யுபரீதாத்மா ராவணோச்ச கிருகம் யயௌ கதேது ராவணே சீதாம் பிரலபந்தீம் சமாருதிஹி உக்த்வா ராமஸ்ய விற்த்தாந்தம் பிரததௌ சாங்குலீயகம் அப்படிங்கிற 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம பார்த்து முடிச்சு இருக்கிறதே ரொம்ப குட்டியானது இந்த சுந்தரகாண்டம் சொல்லக்கூடிய பகுதி தான் இல்லையா. 14 ஸ்லோகங்கள் தான் இருக்கு பாருங்க. இந்த 14 ஸ்லோகத்தை கூட பிரதிதினம் சேவிக்கலாம்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டம் முழுக்க சேவிச்சா என்ன பலனோ இந்த 14 ஸ்லோகங்களே நமக்கு அது கிடைச்சிடும். அதனால இந்த 14 ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகாது. அதனால பிரதிதினம் நம்ம அதை சேவிக்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த 3 ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. धन्योऽस्मि स्वामी. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯಿಂದ ಧನ್ಯೋಸ್ಮಿ.